ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் வச்சேன், முள்ளங்கி சாம்பார். அதோட தோசையை மேட்ச் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு சாதம் வச்சு வடகம் வறுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டேன். நான் இந்த கொஞ்ச நாளாகவே சாப்பாடு செஞ்சேன்னா சாப்பாடு எச்சி படுறதுக்கு முன்னாடியே காக்காய்க்கு எடுத்து வைக்கிறேங்க. ஒரு நாள் நம்ம எடுத்து வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த காக்கா எல்லாம் அதோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கத்தியே ஒரு வழி ஆக்கிடுது. பாருங்களேன், நீங்களே பிச்ச உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிரும். நம்ம ஒரு ஆள் நிக்கிறோங்கிற பயம் கூட இல்லை நம்ம மேல. அது பாட்டுக்கு சாப்பிட்றது, நிக்கிறது, போறது, நம்மள ஒரு ஆளா கூட அது மதிக்கிறது இல்ல. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட்டு. வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேகம் மூட்டமாகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம் மேலே கொஞ்ச நேரம் அந்த மழையை நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நைட்டு டின்னருக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு. சரி, ஓகே, நைட்டு இட்லி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆகிற கிராப்பில் நான் இட்லி வேக வச்சிட்டேன். தேங்காய் சட்னிக்கு நான் எப்போவுமே 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் போட்டுக்குவேன். டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். எப்போயுமே தேங்காய் ஒரு மூடி நான் உடைக்கிறப்ப எல்லா பல்லுமே எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். திடீர்னு நம்ம மசாலா குழம்பு வைக்கிறோம், சட்னிக்கு தேவை, பொரியலுக்கு தேவைங்கிறப்ப அப்போதைக்கு நமக்கு தேங்காய் எடுக்கிறதே ஒரு பெரிய முறையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொரியலுக்குலாம் இந்த பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் இல்லை 2 பல்ஸில் வச்சு கிரைண்ட் பண்ணோம்னாலே உதிரி உதிரியாக கிடச்சிரும். தேங்காய் உடைக்கிறப்ப இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னியோட நைட்டு டின்னர் முடிச்சாச்சு.